வணக்கம். கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இந்த விஷயத்தை எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இது. இதை நம்ம முன்னோர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம பார்க்குற விஷயத்தையும் கேட்குற விஷயத்தை வச்சு ஒரு அவசர கோலத்தில் ஒரு முடிவு எடுத்து நம்ம மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இதை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம பார்க்குறதும் கேட்குறதும் 100% உண்மையாக இருக்குமா, சரியாக இருக்குமான்னு பார்த்தா அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. மாறுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நமக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும், நான் என் கண்ணால் பார்த்தேன், நான் தானே கேட்டேன், அது எப்படி தப்பாக போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது எப்படி மாறுபடும் அப்படின்னு கேட்டால், எண்ணங்களுடைய தொகுப்பு தான் மனசு. மனசனுடைய ஆளுமையில் தான் அந்த கண்ணும் காதும் இருக்குது. இப்போ மனசு ஏற்கனவே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அதை தாண்டி இந்த கண்ணு பார்க்குமான்னா பார்க்காது, காது கேட்குமான்னா கேட்காது. இந்த மனசனுடைய ஆளுமை அந்த பார்வையிலையும் இருக்கும், நம்ம கேட்குறதுலையும் இருக்கும். அதனால தான் அதில் பிழை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, தீர விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தீர விசாரிச்சுட்டா பிரச்சனை இருக்காது. சரி, அப்படி என்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோமே. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். 2 வீடுகள் பக்கம் பக்கமாக இருக்குது. இந்த வீட்டு ஹாலில் உட்காந்து அந்த வீட்டு பால்கனி நல்லா தெரியும். அந்த வீட்டு பால்கனியில் ஒரு பெண் துணியை துவைச்சி கொண்டு வளர்த்துறான். இந்த வீட்டு ஹாலில் உட்காந்துருக்க அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பால்கனியை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த துணியை துவைச்சி எல்லா துணியும் வளர்த்திருக்கு. எல்லா துணியும் அழுக்காக தெரியுது இந்த அம்மா கண்ணுக்கு. ஒரே அழுக்காக இருக்குது. உடனே இந்த அம்மா கணவரை கூப்பிட்டு, இந்த பொண்ணு துணியை துவைச்சி ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணி வளர்த்திருக்கா, எல்லாம் ஒரே அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னத்தை துவைச்ச மாதிரியே இல்லையெல்லாம் அழுக்கெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, தொடர்ந்து இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இந்த அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் வீட்டுக்காரரும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி அப்படின்ட்டு போயிடுறாரு. ஒரு நாள் காலையில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க கணவரை. இங்கே வாங்க வாங்க அப்படின்னு அவசரமாக கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணு எங்கேயோ போய் படிச்சிருப்பா போல் இருக்கு, துணியெல்லாம் நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது, தெல்லத்தை நல்ல வெள்ளையிலேன்னு துவைச்சிருக்க, ஒரு அழுக்கு கூட இல்லை, ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரர் சொல்கிறார், இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு நான் எந்திரிச்சு 2 தடவை சோப்பு போட்டு நம்ம வீட்டு ஜன்னல் கண்ணாடி எல்லாம் நீட்டாக தொடச்சேன், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரியுது, அழுக்கு அந்த துணியில் இல்லை, நம்ம வீட்டு ஜன்னலில் இருந்தது அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த அம்மா பார்த்துட்டு முதல்ல துணியில் அழுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அழுக்கு எங்கே இருந்தது, இவங்க வீட்டு ஜன்னலில். இப்படி தான் நம்ம பார்க்குற விஷயங்கள் நிறைய தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு. அதனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்வதானாலும் தீர விசாரித்த பின்னாடி செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.